அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தி.ஜ.ரா. அவர்களின் சிறுகதை புலி வேட்டை. சிட்டி பாபு ஒரு முட்டாள் பையன் என்பது அவனுடைய வாத்தியாரின் அபிப்பிராயம். சுப்பையா வாத்தியார் ஒரு ராட்சசன் என்பது சிட்டி பாபுவின் எண்ணம். மாசத்திலே 30 நாள் சிட்டி பாபு பள்ளிக்கூடத்திலே ஆப்சென்ட். ஊருக்கு ஒதுப்புறமான ஐயனார் கோயில் காட்டிலே பிரசன்ட். பகல் முழுவதும் மரத்துக்கு மரம் தாவி பாலைப்பழமும் நாவல் பழமும் பறித்து சாப்பிட்டு கொண்டு இருப்பான். பள்ளிக்கூடம் விடும் மணி அடித்ததும் கீழே இறங்குவான். இறங்கி நேரே கோயிலுக்கு போவான். பிள்ளையாருக்கு 100 தோப்பு கரணம் போடுவான். 108 தடவை இந்த சுப்பையா வாத்தியார் தொலையனும் 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 என்று ஜபித்து விட்டு வீட்டுக்கு செல்வான். இப்பேற்பட்ட சிட்டி பாபு சென்ற சில தினங்களாக மிக ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவதை கண்ட சுப்பையா வாத்தியாரே பெரிதும் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார். சிட்டி, காட்டுக்கு போகலே? இல்லை சார். நாளைக்கு போவையோ? மாட்டேன் சார். பொய் சொல்றே? இல்லை சார். நசம்மா? ஆமா சார். வாத்தியார் சுப்பையாவுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பயல் ஏதோ 2 நாள் இப்படி இருக்கான், நாளைக்கு பழையபடி அந்த புத்தி வந்துடும் என்று நினைத்தார். ஏண்டா இப்ப நீ காட்டுக்கு போறதில்லை என்று மீண்டும் கேட்டார். வாத்தியாரின் இந்த கேள்வியை கேட்டதும் சிட்டி பாபு பேந்த பேந்த விழித்து 4 பக்கமும் கண்ணோட்டம் விட்டு 2 அடி முன்னே எடுத்து வைத்து மாறிய குரலில் விசேஷ சுரங்களோடு ஏற்றியும் இறக்கியும், அங்கே சார், காட்டிலே சார், புலி சார், 1 சார், வந்திருக்கு சார் என்றான். புலி என்ற பெயரை கேட்டதுமே சுப்பையா வாத்தியார் கலகலத்து விட்டார். புலியா? புலி? அட பயலே, கேலி பண்ணினியோ தொலைச்சுடுவேன். நசம்மா நீ புலி பார்த்தே என்று கடுமையாக கேட்டார். சிட்டி பாபு கொஞ்சம் கூட தளராமல் மிக உறுதியாக தான் நெசம்மாய் புலி பார்த்ததாக சாதித்தான். இதற்கு மேல் சுப்பையா வாத்தியார் ஒரு 3ஆம் வாசக புத்தகத்தை எடுத்து, இதோ பார், இந்த மாதிரி புலியா என்று ஒரு படத்தை காட்டி கேட்டார். இதே மாதிரிதான் சார் என்றான் சிட்டி பாபு. வாத்தியாரின் மனக்கதவை கிளி வந்து தட்ட ஆரம்பித்து விட்டது. காலையிலே பல் துலக்க கருவேலங்குச்சி ஒடிக்க அவர் அந்த பக்கம்தானே போகிறார். புலி மேலே வந்து பாய்ந்து விடுமோ? முந்தா நாள் அந்த காட்டாமணக்கு புதரிலே சலசலவென்ற ஏதோ சத்தம் கேட்டதே, அது இந்த புலியாகத்தான் இருக்குமோ? இப்படியெல்லாம் அநேகம் எண்ண அலைகள் அவர் மூளையில் குறுக்கும் நெடுக்குமாக எழும்பி ஓடலாயின. சரி சிட்டி, நீ உன் இடத்துக்கு போ என்று கம்பீரமாக கூறிவிட்டு மறுபடியும் நீண்ட யோசனை புரிய தொடங்கிவிட்டார். மகிழம்பூர் காட்டிலே புலி வந்திருக்கிற சமாச்சாரம் முதலாக இவ்வாறு சுப்பையா வாத்தியாரின் பள்ளிக்கூடத்திலேதான் பிரகடனமாயிற்று. விஷயம் அங்கிருந்து மெல்ல மெல்ல ஊர் முழுவதும் பரவியது. காட்டிலே புலி என்ற செய்தியை ஒருவருக்கொருவர் மிக மெல்லிய குரலில் வெகு ரகசியமாக பரிமாறிக்கொண்டார்கள். ஒரு கால் புலியின் காதிலே இது விழுந்து அது எங்கேயாவது கோபித்துக் கொண்டு விட போகிறதே என்ற பயம் போல் இருக்கிறது. ஊரார் ஒவ்வொருவரும் புலி தங்களையே குறிவைத்து தேடிக்கொண்டிருப்பது போல பதுங்கி பதுங்கி நடமாடினார்கள். பையன்கள் அந்த பக்கம் ஆடு மாடு மேய்க்க போவதையே நிறுத்திவிட்டார்கள். சிறுமிகள் சொல்லி பொறுக்க செல்வது தடைப்பட்டது. ஊரிலே எங்கே பார்த்தாலும் கிளி. இந்த நிலைமையில் உள்ளூர் பட்டாமணியக்காரர் சொக்கநாத பிள்ளைக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. பக்கத்து பட்டணத்திலேதான் சப் கலெக்டர் இருக்கிறார். அவர் ஓர் ICS, சீமை தேசங்களுக்கெல்லாம் போய் வந்தவர். காந்தியின் சத்தியாகிரகம் நடந்ததல்லவா, அப்போது துப்பாக்கியால் சடசட என்று ஆகாசத்திலே சுட்டு ஜனங்களை எல்லாம் தடியால் அடிக்கச் செய்து வெகு சீக்கிரமாக கலையச் செய்தவர். மிகவும் கெட்டிக்காரர், தைரியசாலி.
போன மாசம் இதே மகிழம்பூர் காட்டிலே காட்டுப்புறா வேட்டையாடியவர். அவருக்கு புலி சுட கட்டாயம் தெரிந்திருக்கும். ஆகையால் அவரிடம் போய் முறையிட்டுக் கொள்வது என்று முடிவு செய்தார் சொக்கநாத பிள்ளை. பியோன் என்று உள்ளே இருந்து புறப்பட்டது ஒரு சப்தம். வாசலிலே கிசுமுசு கிசுமுசு என்று நடந்து கொண்டிருந்த சம்பாஷணை சடக்கென்று நின்றது. மறுபடியும் பியோன் என்ற சப்தம் கிளம்பியது. பியூன் சின்னதுரை உள்ளே ஓடிவிட்டான். அவனுடைய நாஸ்தாவுக்கு சில்லறை எடுத்த கையை மறுபடியும் ஜேப்பிலேயே போட்டுவிட்டார் சொக்கநாத பிள்ளை. சற்று நேரத்துக்கெல்லாம் வெளியே வந்த சின்னதுரை, எடு 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 காசை என்று மெல்லிய குரலிலும் படபடப்பாகவும் கூறினான். பிள்ளை அவர்கள் 2 நாவை அவன் கையில் வைத்து அமுக்கினார். இதென்ன பிச்சை காசா, நீயே வச்சுக்கோ மணியாரரே என்றான் சின்னதுரை. கொஞ்ச நேரம் பேரம் நடந்தது. இன்னும் ஓரணா சின்னதுரையின் கையில் ஏறியதும், சட்டுன்னு போங்க சட்டுன்னு போங்க, குளிக்க போயிட போறாரு என்று பிள்ளையை அவன் துரிதப்படுத்தினான். பிள்ளை தம் சட்டை துணி வகைராக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டு பயபக்தியோடு உள்ளே பிரவேசித்து 2 கையும் கூப்பி ஒரு கும்பிடு போட்டார். ஆட்டுக்குட்டியை நோக்கும் சிங்கம் போல் சப் கலெக்டர் மேனன் கம்பீரமாக பிள்ளை மீது பார்வையை செலுத்தி, என்னங்கானோ, என்ன நீர் மகிழம்பூர் பட்டாமணி இல்லை பியோன் என்றார். ஆமாம் எஜமான் என்று மகிழம்பூர் பட்டாமணியக்காரர் சொன்னதை காதில் வாங்காமலே மறுபுறம் திரும்பிய மேனன் முன் பியூன் சின்னதுரை வந்து நின்றான். அதோ அந்த பேனாவை எடுத்து இங்கே வை, இதோ இந்த பேப்பரை எடுத்து அங்கே வை என்றார் மேனன். பியூன் அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்த சமயத்தில் சொக்கநாத பிள்ளை மெல்ல தாம் வந்த காரியத்தை சப் கலெக்டருக்கு எடுத்து ஓதினார். மகிழம்பூரிலே புலியா? பியோன், என் துப்பாக்கி எங்கேடா, கொண்டாடா இங்கே என்று வெகு ஆவேசத்தோடு மேனன் கூறிய போது தம்மைத்தான் எங்கேயாவது சுட்டுவிடப் போகிறாரோ என்று கூட சொக்கநாத பிள்ளை பயந்தார். அவ்வளவு மிடுக்காக இருந்தது மேனனின் துணி. இறுதியில் மேனன் தாம் நேரே வந்து அந்த திருட்டு புலியை ஹதம் செய்வதாக சொக்கநாத பிள்ளைக்கு அபயம் கொடுத்தார். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் சொல்லி அனுப்பினார். சப் கலெக்டர் மேனன் புலி வேட்டையாடுவதற்காக மகிழம்பூர் காட்டின் நடுவிலே ஒரு பரண் கட்டியாயிற்று. ஊரில் உள்ள அத்தனை தென்னை மரங்களிலிருந்தும் இளநீர்களை வீழ்த்தினார்கள். அவற்றில் பொறுக்கி எடுத்த சில இளநீர்களை நன்றாக சீவி பரண் மீது எலுமிச்சம் பழம் சகிதமாக வைத்தார்கள். பரனுக்கு சற்று எட்ட ப என்று சிறிது நேரத்துக்கு ஒரு தரம் கத்திக்கொண்டும் எதிரே இருக்கும் புல்லை மென்று கொண்டும் இருந்தது ஓர் ஆட்டுக்குட்டி. புலியை இழுக்கும் இரையாக இந்த ஆட்டுக்குட்டியை ஒரு மரத்தில் கட்டியிருந்தார்கள். காட்டை சுற்றி நாற்புறமும் பல கொம்பு தம்பட்டைக்காரர்கள் ஈட்டி பிச்சுவா முதலிய ஆயுதங்களோடு முஸ்தீபாக நின்று கொண்டார்கள். புலி தப்பித்தவறி வெளியே வர முயன்றால் பயமுறுத்தி உள்ளே அனுப்புவதற்காக இந்த ஏற்பாடு. சப் கலெக்டர் மேனனின் கார் வந்துவிட்டது. முதல் தரமான சிக்காரி மாதிரி தோளிலே துப்பாக்கியுடன் இறங்கினார் மேனன். பியோன், எஜமா என்று கை கட்டி எதிரே வந்து நின்றான் சின்னதுரை. எங்கே அந்த மணிக்கார்? எதிரேயுள்ள மணியக்காரரை அவருக்கு தெரியவில்லை. அந்த சமயம் அவ்வளவு ஆவேசமாக இருக்கிறார். மணியக்காரர் எதிரே போய் நின்றார். எங்கே ஐயா அந்த புலி? காட்டுக்குள்ளே இருப்பதாகவும் நடுக்காட்டிலே பரண் எல்லாம் கட்டி இருப்பதாகவும் தெரிவித்தார் பிள்ளை. பரணை ஏனையா அங்கே போய் கட்டினீர்? இப்ப எப்படி ஐயா அங்கே போறது? போய் பரன்லே ஏறதுக்குள்ளே அது வந்துட்டா என்னையா பண்றது என்று கேட்டார் சப் கலெக்டர். காட்டுக்கு வெளியே பரணை கட்டினால் புலி வராதுங்களே என்றார் மணியக்காரர். என்ன மேன் உளறே பியோன் என்றார் மேனன். பியூன் எதிரே வந்து நின்றான். சரி, துப்பாக்கியை கண்டால் புலி மிரண்டிடும். அதனாலே எல்லோரும் என்னை சுத்தி வட்டமா வளைச்சுக்கோங்கோ, உள்ளே போவோம் என்றார் மேனன். துறை உத்தரவுக்கு மாறு உண்டா? மனித சுவர் ஒன்று புடைசூழ மேனன் பரண் அருகே போய் சேர்ந்தார். பியூன், என்னை பரண் மேலே ஏத்து என்றார் மேனன்.
அப்படியே செய்தான் சின்னதுரை. நீயும் ஏறிக்கோ. சின்னதுரையும் ஏறிக்கொண்டான். எங்கே அந்த மணியக்கார்? அவரையும் ஏறச்சொல். சொக்கநாத பிள்ளையும் ஏறிக்கொண்டார். மற்றவரெல்லாம் அகன்றார்கள். பரனில் ஆரோகணம் செய்து கொண்ட மூவருக்கும் ஆரம்பத்தில் வெகு பரபரப்பாக இருந்தது. ஏறிய உடனேயே சப் கலெக்டருக்கு உடம்பெல்லாம் வேர்த்தது. இளநீர் ஒன்றை சீவச் செய்து எலுமிச்சம் பழத்தை பிழிந்து பாதி மேலும் கீழும் சென்ற வாயிலே ஊற்றிக்கொண்டார். பட்டாமணியக்காரர் பிள்ளைக்கோ தாகமே எடுக்கவில்லை. அவர் ஆகாசத்தை வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார். பியூன் சின்னதுரை மாத்திரம் எக்கவலையும் இல்லாமல் இளநீர் வழுக்கையை சுரண்டி சுரண்டி தின்று கொண்டு இருந்தான். பஹ பஹ என்று ஆட்டுக்குட்டி சற்று நேரத்துக்கு ஒரு தடவை கத்திக்கொண்டு இருந்தது. ஆட்டுக்குட்டியின் ஒவ்வொரு கத்தலின் போதும் புலியின் சீரலை கேட்டார் போல துள்ளி நிமிர்ந்து உஷாராகி வந்தார் மேனன். இருந்தார் போல் இருந்து சின்னதுரை அதோ 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 பாருங்க என்று கூச்சலிட்டு பின்புறம் இருந்த ஒரு மரத்தை சுட்டிக்காட்டினான். லகான் போட்டு இழுத்த குதிரைகளை போல் மேனனும் பிள்ளையும் ஏக காலத்தில் தலையை குலுக்கி திரும்பி பார்த்தார்கள். சின்னதுரை சுட்டிக்காட்டிய மரத்தின் கிளையிலே வாலில்லா குரங்கை போல் கொல் என்ற சிரிப்புடன் ஒரு சிறுவன் ஊஞ்சலாடி கொண்டிருந்தான். அட மூடா, புலிதான் வந்துடுத்தோன்னு பயந்துட்டேன்டா, இப்படித்தான் கத்துறதோ என்று கூபித்துக் கொண்டார் மேனன். ஓ, அது அந்த சிட்டி பாபு இல்லே, குரங்கு பயல், என்ன சேட்டை பண்றான் இவன் என்றார் மணியக்காரர். இந்த சமயத்தில் திடீரென்று பியூன் பியூன் என்று உருக்கு கத்திக்கொண்டே பரனுக்குள்ளே பிரளயம் ஆடினார் மேனன். என்ன எஜமா என்றான் சின்னதுரை. 8 கால் பூச்சி, தடி எங்கே, கொண்டாடா, அடி கொல்லு என்று கத்தினார் மேனன். சின்னதுரை அந்த 8 கால் பூச்சியை கொல்வதற்காக குச்சி தேடினான். அகப்படவில்லை. மணிக்கார், 8 கால் பூச்சி, கிட்ட போகாதீங்கோ, ரொம்ப விஷம், நான் படிச்சிருக்கேன். பியூன் எங்கே, என்னடா பண்றே, கொல்லு, அடி என்று ஓயாமல் சலசல என்று கத்தினார் மேனன். இதற்குள் பியூன் சின்னதுரை ஒரு தேங்காய் மட்டையை எடுத்து 8 கால் பூச்சியை தாக்கினான். அது தப்பித்துக் கொண்டு மேனன் பக்கமாக ஓடியது. அட முட்டாளே, ஏண்டா இங்கே விரட்டினே என்று சொல்லி அந்த 8 கால் பூச்சிக்கு தப்புவதற்காக காலை தூக்கி நாட்டியமாடினார் மேனன். கால் தவறி புதிர் என்று பரனிலிருந்து கீழே விழுந்தார். அவருடைய துப்பாக்கி கொக்கி ஏதோ கட்டையில் மோதி டபார் என்று சுட்டது. நல்ல வேளையாக யார் மீதும் படாமல் தப்பினார்கள். ஆனால் மேனன் மட்டும் புலியோடு போராடியவர் என்ன களைப்பும் பரபரப்பும் அடைவாரோ அவ்வளவும் அடைந்து நிஸ்திராணியாக கீழே கிடந்தார். அவரை எல்லோருமாக தூக்கி கொண்டு போய் சைத்தியோபசாரங்களும் சிகிச்சையும் நடத்தியதோடு வேட்டையும் முடிந்தது. மறுநாள் சிட்டிபாபு பள்ளிக்கூடத்துக்கு வரவில்லை. வாத்தியார் சுப்பையாவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வீட்டிலே விசாரித்ததில் காலையிலேயே அவன் பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டு விட்டதாக தெரிந்தது. மாலைக்குள் எப்படியோ அவனை தேடி பிடித்தே விட்டார் சுப்பையா. பையன் பாலிப்பழ பிசுக்கு வாயுடன் வாத்தியாரை கண்டதும் ஆந்தை மாதிரி விழிக்க ஆரம்பித்தான். எங்கடா போயிருந்த? காட்டுக்கு. அங்கே புலி இல்லையா? அதான் சுட்டாச்சே. யாரா சுட்டா? நேத்து வந்தாரே ஒரு துரை, அவரு. என்னடா கதை பண்ணரே? நெசமா சொல்றேன், சுட்டுட்டாரு. புலி காட்டிலே செத்து கிடக்குது. இந்த பயல் வார்த்தையை நம்பி காட்டுக்கு போக சுப்பையா வாத்தியாருக்கு பயம். இருந்தாலும் இருக்கட்டும் என்று ஈட்டி, வாள் முதலியவை சகிதம் மற்றும் பலரையும் அழைத்துக் கொண்டு காட்டுக்கு போனார். காட்டின் நடுவிலே செத்து கிடந்த ஒரு பெரிய ஜந்துவை சிட்டிபாபு இதோ என்று காட்டினான். அது ஒரு பெரிய பழந்தின்னி வௌவால். மேனனின் துப்பாக்கியிலிருந்து அவரை அறியாமலே வெளிக்கிளம்பிய தோட்டா சிட்டிபாபுவின் புலியான அதன் மீது பாய்ந்து அதை கொன்றுவிட்டது. சிட்டிபாபுவின் அறியாமையில் பிறந்த புலி இப்படி வெறும் புரளியாக முடிந்து விட்டதென்றாலும் மகிழம்பூர் கிராமவாசிகளின் கிளி மாத்திரம் இன்னும் நீங்கவில்லை. எங்கள் ஊரிலே புலி இருக்கிறது என்று அவர்கள் ஒவ்வொருவரும் இன்னும் பெருமையடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.
இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.